தினமொரு வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் சந்திக்க நேரிடும் சில விஷயங்கள் நாம் விரும்பாதவையும் கசப்பானவையும் ஆகும். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பின் தேவன் அவைகளை காரணமில்லாமல் அனுமதிக்கவில்லை என்பதே மேலான ஆவிக்குரிய நம்பிக்கையாகும். சாதகமான ஒரு வாசல் அடைக்கப்படுகிறதென்றால் அதைவிட சிறப்பான ஒரு வாசல் நமக்காக திறக்கப் போகிறது என்பதே உண்மை. ஒரு நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கின்றாரே என்றால் மேலான ஒரு விசாலமான பகுதியை நமக்கு காண்பிக்க போகிறார் என்பதே விசுவாசம். ஒரு கசப்பை கடந்து போக தேவன் அனுமதித்தால் நிச்சயமாக அதன் பின்னணியில் மதுரமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதே அர்த்தம். எகிப்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலருக்கு மிகுந்த நெருக்கம் வந்தது. எதற்காக? தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேனும் பாலும் ஓடும் விசாலமான கானானை கண்டு கொள்வதற்காக. போத்திபாரின் வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்புக்கு எதிர்பாராத கசப்பு வந்தது. அது எகிப்து முழுவதுக்கும் அவன் ஆட்சியாளனாக போகும் மதுரமான நாளை அவன் காண்பதற்கு ஏதுவாகத்தான் கோலியாத்தை வென்று வீரநடை போட்ட தாவீது தாங்கொனா துயரங்களுக்குள் தள்ளப்பட்டான். எதிர்பாராத இந்த இன்னல்கள் அவனுக்கு எதற்காக ஏற்பட்டது? உயர்ந்த ராஜ பதவிக்கு நேராக அவன் கொண்டு செல்லப்படுவதற்காகத்தான். கசப்பின் வழியாக மதுரத்தை காண்பதற்காகத்தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக உள்ள வெறுமையையே பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்துள்ள ஆசீர்வாத பகுதி விரைவில் வெளிப்படும். கலங்காதீர். அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். வாழ்க்கையின் எந்த ஒரு நெருக்கடியானாலும் அவைகளை எண்ணி கசந்து கொண்டிருக்க கூடாது. அதற்கு பதிலாக அதன் மத்தியிலும் தேவ திட்டத்தின் பாதையில் செல்ல மனதை சாய்க்க வேண்டும். அப்பொழுது அந்த நெருக்கங்கள் ஆசீர்வாதமான ஒரு விடுதலைக்கு வழிவகுப்பது உண்மை. நாம் நெருக்கப்படும் போதுதான் தேவனால் நமக்காக ஆயத்தமாக்கியுள்ள விசாலங்களை காணும்படியாக கண்கள் திறக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா துன்பமான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.